விலை உயர்ந்த கைக்கடிகாரம், நாள்தோறும் மடிப்பு களையாத ஆடைகள், சுண்டி இழுக்கும் வாசனை திரவியங்கள், பெரிய தங்க ஆபரணங்கள் அணிந்து தன்னை ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்டு போர்டு ஆடிக்காரில் வலம் வரும் இவர்தான் பாஜக முன்னாள் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவரான பிஜு. தனக்கு உள்ள அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. பிஜு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி, தாயார் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. பெண்களை குறிவைத்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி? பொள்ளாச்சியை அடுத்த சின்னாம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் 37 வயது பிஜு அலெக்ஸ். இவருடைய மனைவி சுகன்யா, தாய் மார்கரெட் இலியாஸ். சுகன்யா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பிஜு பாஜகவின் மாநில சிறுபான்மையினர் அணி மாநில துணைத் தலைவராக இருந்துள்ளார். தற்போதும் அதே பொறுப்பில் இருப்பதாக தனது பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக தலைவர்கள், ஒன்றிய அமைச்சர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். பிஜு மாதா ஹோல்டிங்ஸ், மாதா கன்ஸ்ட்ரக்ஷன், ஏபிஆர்ஜி ட்ரஸ்ட் என பல்வேறு பெயர்களில் போலி நிறுவனங்களை தொடங்கி பெண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. துணையில்லாமல் தனியாக வசிக்கும் பெண்கள், பெண் தொழிலதிபர்களை வசீகர பேச்சால் ஆசை வலையில் வீழ்த்தி கோடிக்கணக்கில் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பிஜு நடத்தி வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் சிறிய தொகையை முதலீடு செய்தால் பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் என 10,000 முதல் 10 லட்சம் வரை முதலீடு பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பணத்தை திருப்பி கொடுக்காத நிலையில் அதை திருப்பி கேட்டால் பெண்களின் நடத்தையை தவறாக சித்தரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் செய்வதறியாது திகைத்து வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டு கதறி அழுதுள்ளார். என்ன மாதிரி நீ எத்தனை பேர் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எப்ப சொன்னாலும் பெண்கள் அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. நம்ம கேட்டோம்னா நம்ம கேரக்டரை பத்தி குடுக்காத பணத்தை குடுக்கங்கிறா, அவ இப்படிதான், இவ கூட இருக்கணுங்க, அந்த மாதிரி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்காரு. மிரட்டல் விடுறாரு. இந்த கொலை மிரட்டல் பண்றதுக்கு, இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பணமே கேட்க கூடாதுன்னு நினைச்சு இந்த பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, விடுவு காலமும் கண்டிப்பா வேணும். அவரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தீவிரமா பாருங்க. பணத்தை எங்க போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு எங்கேயாச்சும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா அவர் தான் வச்சிருக்காரு. வேற எங்கேயும் வியாபாரத்துல போட்டு தொலைக்கிறதுக்கு ஒரு 4 மாசத்துல வியாபாரத்துல 100 கோடி தொலைக்கிற ஆளையும் நாங்க எங்கேயும் பார்த்ததில்ல. தொலைஞ்ச இடம் இதுதான் தெரியாம போன ஆளுங்களையும் நாங்க பார்த்ததில்ல. பெண்கள் யாரேனும் போலீசில் புகார் கொடுத்தால் தனக்கு பாஜகவின் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்களை தெரியும் என்றும், அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாகவும் பெண் தெரிவித்துள்ளார். பிஜுவின் பண மோசடியில் சிக்கிய பெண் ஒருவர் சமீபத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. மிகவும் பிரபலமான எம்எல்ஏ ஒருவரின் பினாமி என தன்னை கூறிக்கொள்ளும் பிஜு, கேரளாவில் உள்ள தனியார் நிறுவனத்தை தனது நிறுவனம் என கூறி அதன் பெயரிலும் பலரிடம் பண மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. எங்களால கோடிக்கணக்கில் கொடுக்க முடியல, ஆனா சில லட்சங்களை நாங்க வாங்கி கொடுத்துப்போம். நகை அடமான வச்சு, ஆபரேஷன் பண்ற பணத்தை வச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் பல பேர்த்துக்கிட்ட வாங்கி கொடுத்துப்போம். ஏன் பிசிக்கலி சேலஞ்ச் ஒரு லேடி கிட்ட கூட நான் ஒரு 5 லட்சம் வாங்கி நான் இவருக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நேத்து நிறைய பக்கம் எஃப்ஐஆர் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு போட்டோவோட புகைப்படத்தோட இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு நியூஸ். எங்களுக்கு எப்ப பணம் திருப்பி கிடைக்க போகுதுங்கிறது வெளிச்சமா இல்ல. அதுல அந்த கேஸ் கொடுத்த ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அத்தனை கோடி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட வரப்ப பயங்கரமான ஒரு வண்டி, அதுல வைஸ் பிரசிடென்ட் சொல்லி பயங்கரமா எழுதி இருக்கும் பிஜேபி. அது எல்லாத்துக்கும் உதவிட்டு இருக்கேங்கிறத சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையை நான் எப்படியும் நான் காப்பாத்தி கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் வட்டிங்கிறத விட நீங்க வாங்கி கொடுத்த பணத்துக்கு நான் பிசினஸ்ல போட்டு தரேன். பிசினஸே லாஸ் ஆனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன்னு அன்னைக்கு பேசின அந்த பிஜு அலெக்ஸ்ங்கிறவங்க இன்னைக்கு போன் பலமுறை பண்ணனாலும் எடுக்கிறது இல்ல. இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த பெண் தொழில் அதிபர் ஒருவர் பணத்தை கொடுத்து ஏமாந்ததுடன் பணத்தை திருப்பி கேட்டபோது ஆபாச வார்த்தைகளில் பேசியதாகவும், சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரித்ததாகவும் ரேஸ்கோர்ஸ் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பிஜு அலெக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கரூர், சூலூர், ரேஸ்கோர்ஸ் என
பல காவல் நிலையங்களில் விஜு மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது மோசடி புகார்கள் அளிக்கப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை சுங்கம் பகுதியில் 13 கோடியே 50 லட்சம் ரூபாய், ராமநாதபுரம் பகுதியில் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய், சின்னாம்பாளையம் பகுதியில் 5 கோடி ரூபாய், குனியமுத்தூரில் 50 லட்சம் ரூபாய், பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் 40 லட்சம் ரூபாய், ஊஞ்சவேலம்பட்டியில் 25 லட்சம் ரூபாய், ஆர்எஸ்புரம் பகுதியில் 40 லட்சம் ரூபாய், சாய்பாபா காலனியில் 20 லட்சம் ரூபாய் என பல இடங்களில் லட்சக்கணக்கான ரூபாய்களை அப்பாவிகளிடம் இருந்து ஏமாற்றி மோசடி செய்ததாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெண்கள் மட்டுமல்லாமல் குனியமுத்தூரில் உள்ள காலனி நிறுவனத்தின் உரிமையாளரான விக்னேஷ் என்பவரிடம் விஜு 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் பேரில் விஜு, அவரது தாயார், மனைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பெண் தொழிலதிபர் அளித்த புகாரில் விஜு அலெக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 100 கோடி ரூபாய்க்கு மேலான மோசடி புகார்கள் குறித்தும் அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவையில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ள பாஜக முன்னாள் நிர்வாகி பெண் தொழிலதிபர் அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.